ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்டோட ஃபவுண்டர் சிவ்ஜி தொலாக்கியோட வாழ்க்கை கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா அத பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி உங்களுக்கு ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ், ஒரு பிராண்டோட டீடைல்ஸ், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, உருவாக்குறவங்களோட ஹிஸ்டரி என்ன, அது மட்டும் இல்லாம ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்ட் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திருங்க. அப்பதான் நீங்க ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டயத்துல வந்து பார்க்கணும். சரி வாங்க இவரோட வரலாறு வந்து பார்க்க ஆரம்பிப்போம். சிவ்ஜி தொலாக்கியா இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 12 வந்து 1962 வந்து இவர் பிறந்திருக்காரு. எங்க இவர் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமத்துல தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. அந்த கிராமத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டுதாலா அப்படிங்கிறது தான் அந்த கிராமத்தோட பேர். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரேலிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா இது வந்து குஜராத்ல இருக்கு, இந்தியால இருக்கு. ஓகே. ஸோ இவரோட ஃபேமிலி வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஃபேமிலி வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து தான் இவர் வந்து பிறக்கிறாரு. என்னடா இவர் ஸ்டார்டிங் ஒரு ஏதோ எக்ஸ்போர்ட்டுன்னு சொன்னேன், இப்போ பார்த்தா விவசாயி ஃபேமிலியில் வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த லெம்போர்கினி கதைலாம் மோஸ்ட்லி முக்காசி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இனிமேல் அப்கமிங்கில் வந்து அந்த வீடியோ வரும். ஆனால் அந்த இதில் எப்படி அவங்க ஃபேமிலி விவசாயி, அப்புறமேட்டு அவர் வந்து காரு அந்த இதுக்கெல்லாம் உள்ளார வந்தாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் ஃபேமிலி வந்து விவசாயி. ஆனால் அவர் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வருவார். ஆனால் அது எக்ஸ்போர்ட்டிங்கில் என்ன எக்ஸ்போர்ட்டிங் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரில் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இவர் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. ரொம்ப ஒரு சிம்பிளான வாழ்க்கையாக இருக்குது. ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையாக தான் இருக்கு ஒழிய ரொம்ப ஹைஃபையாக இவர் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரிலாம் உள்ள வாழ்க்கையெல்லாம் அவர் வாழல. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் வரும். என்ன கஷ்டம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பண கஷ்டம் தான் வரும். அந்த பண கஷ்டம் வந்து இவருக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சரி, படிக்கிறதுக்கு படிப்பு சரி, எல்லாமே ஒரு குறிப்பிட்டு தான் நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து இவருக்கு வந்து ஏற்படுது. ஸோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடாக இருக்கட்டும், உடுத்திக்க துணியாக இருக்கட்டும், எல்லாமே குறைபாடில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து படிப்புங்கிறதே ஒரு பணக்கார தன்மையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவருக்கு மாறிடுது. இருந்தாலும் இவர் வந்து படிச்சிருக்காரு. இவர் எது வரைக்கும் படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4வது வரைக்கும் தான் இவர் வந்து படிச்சிருக்காரு. இருந்தாலும் ஒரு 4வது வரைக்கும் ஒரு படித்தவர் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிராண்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பலது இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த படிக்காதவங்க தான் இது பண்ணியிருக்காங்க, படிக்காதவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, பில் கேட்ஸ் படித்தாரா, அவர் படித்தாரா, ஆயா படிச்சதா அப்படின்ட்டு பல பேர் வந்து நம்ம இவந்தோ வீட்டில் காசு இருக்கு, ஓகே, வீட்டில் காசும் இருக்கும், ஏன் படிக்கிறத வந்து நம்ம இப்பெல்லாம் வெறுத்து வரோம், வெளியில வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு இருந்தாலும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போங்க. இவர் அது மாதிரி தான் விட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. ஃபார்மிங் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த காசு இல்லாதனால வேற வழியே இல்லாமல் இவர் வந்து வெளியில வரணும்னு ஒரு கட்டாயத்தில் வந்து வந்துட்டார். அவரோட ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணா இவர் போய் ஏர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாம அவர் வந்து இவருக்கு செலவாகிற காசை வந்து இவர் கம்மி பண்ணா கூட இது வந்து ஒரு சப்போர்ட்டிவான இதாக தானே ஆகும். ஸோ அந்த ஒரு கட்டாயத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால இவர் வந்து விடுறாரு ஒழிய இவர் வந்து நம்ம ஜாலியாக இருப்போம், பசங்களோட பப்ஜி விளாடுவோம் அப்படி மாதிரிலாம் இல்லை. பப்ஜி விளாடுறத பற்றி சொல்ல, நானும் விளாண்டதுனா இது ஒரு ஃபேமிலியோட கட்டாயத்தில் வந்து வெளியில வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இவர் தள்ளப்படுறாரு. இவரோட 13 வயசுல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அம்ரேலி அப்படிங்கிற ஒரு இடம் தான் அவரோட ஹோம் பேஸு. அதுலேருந்து இவர் பாத்தீங்கன்னா சூரத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாறுறாரு. ஆனா அவருக்கு அப்ப தெரியாது, இப்ப மாறும் போது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இவரோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து எடுத்துட்டு வரோம், ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அப்ப தெரியாம தான் நடந்துருக்கு. இவர் அங்க எப்படி போறாரு, அங்க யாரா இருக்கா, ஒரு ஃபார்மருங்கிற அங்க ஏன் போகணும், அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னாக்கா இவரோட மாமா வந்து அங்க வந்து இருக்காரு சூரத்தில். ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைமண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமண்டை வந்து பாலிஷ் பண்ணுற வேலை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நகை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைமண்ட் மாதிரி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மோதிரம் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நாள் யூஸ் பண்ண என்ன ஒன்றாக்கா அப்படியே அந்த கலர் வந்து டிம் ஆகிட்டே வரும் இல்லையா.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டெய்லி யூசேஜ்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷைன் வந்து போறதுக்கு காரணம் வந்து அதுக்கு மேல வந்து சில அழுக்குங்க வந்து படிகிறது தான். அந்த அழுக்க வந்து இவங்க வந்து நீட்டா கிளீன் பண்ணி அதை நல்லா பாலிஷ் பண்ணி அவங்க வந்து குடுப்பாங்க. ஸோ தட் மறுபடியும் அந்த டைமண்ட் வந்து இன்னும் ஷைனிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிசினஸ் வந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ்ல வந்து இவர் வந்து சேர்றாரு. இது எங்க இருக்குன்னாக்கா சூரத்ல தான் இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இது டைமண்ட வச்சு பண்றாரு அப்படிங்கிறதுனால இது வந்து அப்ப பெரிய பணம் வந்து சம்பாதிப்பாரு. டைமண்டுண்டா கன்ஃபார்ம் டைமண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள். அதுக்கு இது பண்றதுனால பயங்கர பணம். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து டைமண்ட் ஓன்லாம் பண்ணல. இவர் பாத்தீங்கன்னா டைமண்டை வெறும் பாலிஷ் பண்ணி தான் கொடுக்குறாருங்கிறதுனால அவருக்கு அவ்வளோ இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப நேரம் வேலை பார்ப்பாரு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேலை பார்ப்பாரு. ஆனா அவர் கொஞ்சோண்டு காசு தான் அவருக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது மாதிரி ஏதாவது பண்ணி தானே அவங்க ஃபேமிலியை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்ததுனால இவர் இதுக்குள்ளார வராரு. பரவாயில்லன்ட்டு இவர் பல நாள் இதுல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. கம்மியான காசு தான் வருது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம ஏதாவது கற்றுக்கலாங்கிற அந்த நோக்கத்திலேயே இவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஆளாக வந்து இவர் இருக்காரு. ஸோ இப்படியே வளர்ற ஒரு ஆளாக இருக்காரு. இதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா இவர் வாழ்க்கையில் வந்து ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்டுங்கிறது வருது. ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, அதாவது படிப்பை விட்டுட்டு வெளியில வந்து நம்ம வேலைக்கு போய் நம்ம ஃபேமிலி வந்து முன்னேற்றணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயத்துல வந்து பாதியிலேயே படிப்பை விட்டு ஒரு பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்குனா யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு லிஸ்டா, அதை ஒரு 4-5 பேர் இருக்கிற லிஸ்டாவும் போடலாம். இல்லைன்னா ஒரு ஆள் தான் தெரியும்டா ஒரு ஆளை இதையும் நீங்க போடலாம். அந்த ஆளோட பேரையும் ப்ளஸ் அவங்க உருவாக்கின கம்பெனியும் வந்து போடுங்க. சப்போஸ் நம்ம அதை வீடியோவில் கவர் பண்ணல அப்படின்னாக்கா அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? இது மாதிரி இதெல்லாம் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கறது மூலிமா அடுத்தவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாருக்குமே எல்லா நாலேஜுமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் பார்ப்பேன். 1984 வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவ்ஜிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. இவர் தனிப்பட்டு கம்பெனி உருவாக்கல. இவரோட சேர்ந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து தான் இந்த கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. என்ன கம்பெனி அப்படின்னாக்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி தான் உருவாக்குறாங்க. யாரோட சேர்ந்து உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவரோட அண்ணன் தம்பியா இருக்கிற பிரதர்ஸா இருக்கிறவங்களோட சேர்ந்து உருவாக்குறாங்க. பிரதர்ஸ் அண்ட் கசினோட சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவ்ஜி, கிமாத்னு ஒருத்தவர், அது மட்டும் இல்லாம துல்சி அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இவங்க கசின்ஸ் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இவங்க கசின் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஷியம் அப்படிங்கிற ஒருத்தவர் தான். அவரோட சேர்ந்து இந்த ஒரு 3-4 பேரா சேர்ந்து இதை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து எங்க உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமை வந்து ஒரு ஒர்க் ஷாப்பா ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத வச்சுதான் ஆரம்பிக்குது. ஆனா மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன், இவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிற அந்த டயத்துல வந்து இவங்களுக்கு தெரியாது இது ஒரு பெரிய ஒரு கம்பெனியா மாறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து அவங்க வந்து இது நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போறோம், இந்த மார்க்கெட்ல யார் இருக்கா யார் இல்லை, இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கா இல்லையாங்கிற ஒரு பல ஆசிலேஷன்ல தான் வந்து இதை உருவாக்க செய்யறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட தான் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த மார்க்கெட்ல இருக்கவும் செய்யறாங்க. பல பேர் வந்து இந்த டைமண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து இவங்க பண்ற பாலிஷ் மட்டும் இல்லாம அதை வாங்கி விற்கிறது, இது மாதிரி பல வேலைகள் வந்து அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப காம்படிட்டிவான மார்க்கெட்டா தான் இருக்கு. இருந்தாலும் அப்ப வந்து இவருக்கு இது தெரியும் அப்படிங்கிறத நம்பி இவர் வந்து உள்ளார வந்து வராரு. பல தடவை பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப நேரம் வந்து வேலை பார்த்திருக்காரு. அதாவது காசு இவ்வளவு வரணும் வராது அப்படி, அதாவது இப்ப இவர் எம்ப்ளாயியா இருக்கும் போது கொஞ்சோண்டு காசு, ஆனா நம்ம இவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஓகே நம்மளுக்கு காசு வருது அப்படின்னு வேலை பார்ப்பாங்க. ஆனா ஒன்ஸ் ஒரு எம்ப்ளாயர் ஆகுறாங்க, ஒன்ஸ் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகுறாங்க, ஒன்ஸ் ஒரு பிசினஸ் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த பிசினஸ் ஃபீல்டுக்குள்ளார வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காசு வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் கிடையாது. நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியாது பயப்பட சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் ஓகே நம்மளுக்கு காசு வந்து வரணும் அப்படிங்கிறது கிடையாது. இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நம்ம டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து அது நல்லபடியா வரும், அது வேற லெவல்ல ட்ரிமெண்டஸா அது வந்து வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டுமே வச்சு இவங்க வந்து டயத்தை ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எனக்கு இப்ப இவங்க வாங்குற காசு பாத்தீங்கன்னா இன்னொரு சைட்ல அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வேண்டிய பாலிஷ் வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்குள்ள மிஷின்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி பல விஷயத்துக்காக அதை வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இவருக்கு வந்து பெருசா காசுங்கிறது வந்து வராது. அதான் ரியாலிட்டி. நீங்க பிசினஸ் பாத்தீங்கன்னாலும் இது மோஸ்ட்லி எல்லாருமே இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து
பெரிய மணி பேக்ரவுண்ட் இல்லாத ஆளுங்களை வச்சு நான் சொல்றேன். பெரிய மணி பேக்ரவுண்ட் இருந்தாக்கா அவங்க கடன் வாங்குவாங்க, உங்கள்ட்ட காசு இருந்தாலும் கடன் வாங்கி ஒன்று உருவாக்குவாங்க, அந்த கடன் வந்து காசை வச்சு அடைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுங்களேன். காசு இல்லாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காசு அவங்களுக்கு தேவையா இருக்கும், ஆனா வேற வழியே இல்லாம ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஈவன் ஒரு கம்பெனியோட ஓனரா இருந்தாலுமே அவங்க வந்து இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்து அவங்க இருக்கதான் செய்வாங்க. அந்த கஷ்டம்லாம் பட்டாதான் ஒரு கம்பெனி ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோம், ஒரு லெகசியை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களாட்டி பண்ண முடியும். இல்லைனாக்க பண்ண முடியாது. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா. ஸோ கம்மிங் பேக் டு அவர் டாபிக் பார்த்தீங்கன்னாக்க, இவர் வந்து இது மாதிரி ரொம்ப நேரம் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிற விஷயங்கள்லாம் இவர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா, இப்பயும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒன்று கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எப்படி பண்ணாரோ, அதே மாதிரி ஒரு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா, இதுலேயே நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்குவோம், இதில் இருக்கிற ஒரு ஒரு ப்ராசஸும் நம்மளுக்கு புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே தான் வராரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவரோட விஷயனா இருக்குது, புரியுதா? இவர் மட்டும் தான் ஒரு ஒரு பார்வையில் இருப்பாரு, இவர் மட்டும் தான் நம்புறாரு. ஒன்ஸ் இவ்வளோ பேர் உள்ளர சேர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் ஸ்டார்டிங்கே நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒன்ஸ் இந்த கம்பெனி மூவ் ஆயிட்டு இருக்கிற ரூட்ட பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வந்து உருவாகுது. லோக்கல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகறாங்க. இவென்ச்சுவலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அவங்க வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையும் வந்து அடையறாங்க. சார் கதையில நீங்க முன்னாடி போயிட்டீங்க. முன்னாடி போயிட்டடா. ஸோ 1990ஸ்ல வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்டெப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் வந்து கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிற குவாலிட்டியா இருக்கட்டும், அதாவது ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமான நேரம் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. காசை இது பண்ணி இல்லாம அவங்க ஆசையும் அவங்களோட கனவையும் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்கே வந்து குவாலிட்டி வந்து வரும். ஸோ அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ணி கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டைம் டெலிவரி பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்பீடாவும் இருக்கு, சொன்ன டயத்துலயும் இருக்கு. அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து பல பேர் வந்து ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்புறது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கான்ட்ராக்டும் இவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ 1992ல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை வந்து பண்றாங்க. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில வந்து ஒரு ஆஃபீஸை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆஃபீஸை வந்து துபாயில அவங்க வந்து உருவாக்குறாங்க. ஸோ 2005ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு டைமண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து இவங்க உருவாக்குறாங்க. இது எங்க உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்ல வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஆனா முன்னாடி வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இவங்க வந்து டைமண்ட பாலிஷ் பண்ணி குடுக்குறாங்கன்ட்டு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் அவங்க வந்து டைமண்ட் இதுக்குள்ளேயே என்டர் ஆகுறாங்க. சூரத்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட். நம்ம எப்படி சொல்றது? இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கதை மாரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ஒரு பெரிய எஃபர்ட் அண்ட் பெரிய பல பேரோட நம்பிக்கை, பல பேரோட கஷ்டம், பல விஷயங்கள் வந்து இதுல அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து என்னென்னலாம் நம்மளாட்டி கத்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோ மூலியமாவும், இவங்களோட வாழ்க்கை கதை மூலியமாவும் நம்ம வந்து கத்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து உருவாக்குறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே லேட்டஸ்ட்டான டெக்னாலஜிஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், அப்புறமேட்டு நல்ல ஸ்கில்டான ஒர்க்கர்ஸையும் ஹையர் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஒரு பக்காவான ஒரு கம்பெனியா வந்து இத மாத்தி இப்ப வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட் சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் வந்து தெரிஞ்ச ஆளுங்க இந்த ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான இது அப்படின்னு தெரிஞ்ச ஆளுங்க இருப்பாங்க. சில பேர் என்ன மாதிரி தெரியாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆளுங்களும் இருக்கதான் செய்றாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்னா, இது வந்து ஒரு டைமண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க உருவாக்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டைமண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி. இது எவ்வளவு கண்ட்ரீஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்களோட யூனிட்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்த உலகத்திலயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8000 பேர் வந்து இவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆஸ் பர் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்த டைம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மேபி உங்களுக்கு மத்த கம்பெனி இத பத்தி தெரிஞ்சோனே இது வந்து ஒரு சின்னதா தெரியலாம். பட் இதுவும் ஒரு பெரிய நம்பர் தான். ஒரு எம்ப்ளாயி இவ்ளோ பேரை வச்சுக்கிட்டு, அதுவும் இந்த வேலைக்கு இவ்ளோ பேரை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அதிகமான ஆளுங்கள தான் இவங்க வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி, ஒரு படிப்ப விட்டுட்டு ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலாயி, அதாவது படிப்ப வந்து பாதியிலே இது மாரி 4வது படிச்சது, அது மாரி ரொம்ப கம்மியான படிப்பு படிச்சு ஒரு பெரிய ஒரு கம்பெனி உருவாக்கி இருக்கிற ஆளுங்கள வந்து உங்களுக்கு யார் யார், அதாவது ஒரு பெரிய பிராண்ட உருவாக்கி இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் அவங்களோட பிராண்டையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம, இது மாரி ஒரு சின்ன இடத்த வந்து அதாவது ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கு கூட ஒரு காசு இல்ல சரியா? என்ன ஒரு கம்பெனின்னா ஒரு கொஞ்சமாவது பெருசா இருக்கணும். அது இது பண்ணும்ல.
அது மாதிரிலாம் இல்லாம அவங்க இருந்துகிட்டு இருக்கிற இடத்த வந்து ரெண்ட் கொடுத்தோ இல்ல ஒரு கராஜ்ல ஆரம்பிச்சோம். உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்ல வரேன்ட்டு. ஒரு கராஜ்ல ஆரம்பிக்கிற ஆளுங்களா இருக்கட்டும். இல்லைன்னாக்கா அவங்க வீட்ல வந்து பாதி வீட்ட வந்து இந்த வேலைக்காக யூஸ் பண்ணவங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியும்? அவங்க என்ன கம்பெனிய வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நாலேட்ஜ மறக்காம கீழ வந்து ஷேர் பண்ணுங்க. அத நான் பார்ப்பேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவங்களோட கம்பெனியோட எம்ப்ளாயிக்கு வந்து இவங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இவர் வந்து எந்த அளவுக்குலாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு டைமண்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ இவர் எந்த அளவுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஷிவ்ஜி தொலாக்கியா பார்த்தீங்கன்னாக்கா, மீடியால வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. அந்த ஒரு பெரிய கம்பெனிய உருவாக்குனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இவர் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. ஓ! அவ்ளோ பெரிய கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காரா அப்படின்னா, அவர் கம்பெனி உருவாக்குனதுனால ஃபேமஸ் ஆவல. அவர் எதுக்கு ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அவரோட எம்ப்ளாயிக்கு வந்து பயங்கரமான கிஃப்ட்ஸ்லாம் வந்து குடுத்திருக்காரு. ரொம்ப பணக்காரத்தன்மையான கிஃப்ட்ஸ்லாம் வந்து குடுத்திருக்காரு. ஒரு விவசாயி அந்த குடும்பத்திலேருந்து வந்தவரு, நான் வந்து இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுவேனா அப்டின்ட்டு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு இவர் வந்து ஒண்ணு பண்ணியிருக்காரு. 2014ல பார்த்தீங்கன்னா, இவரோட எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, காரு, வீடு, ஜுவல்ஸ்ன்னு பல விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கணக்கான எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இத வந்து தீபாவளி போனஸா வந்து காரு, வீடு, ஜுவல்ஸ்லாம் வந்து குடுத்திருந்திருக்காரு. இது வந்து நூத்துக்கணக்கான பேருக்கு வந்து பண்றாரு. ஸோ 2016 அதுலேருந்து 2 வருஷத்துல வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி நல்லா வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஊக்கத்த குடுக்குற மாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, 1 இல்லங்க, 2 இல்ல. 1200 காரு. 1200 கார் மட்டும் இல்லாம 400 ஃபிளாட்ஸையும் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இவரு குடுத்துருக்காரு. இது மாரி ஒரு கம்பெனி இப்ப இருக்கிற காலகட்டத்துல தெர்ல. எனக்கு தெர்ல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட எம்ப்ளாயீஸ்க்கு 1200 காரையும், 400 ஃபிளாட்ஸையும் வந்து ஒருத்தவங்களுக்கும் வந்து இவரு குடுத்துருக்காரு. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, பல மீடியாவோட அட்டென்ஷன் வந்து இவர் மேல விழ ஆரம்பிக்குது. பல பேர் வந்து பார்க்குறாரு. ஒருவேளை இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? பல பேருக்கு வந்து இது ஆச்சரியத்த வந்து ஏற்படுத்துது. இவர் மேல ஒரு ஈர்ப்ப வந்து உண்டாக்குது. இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து இவரோட எம்ப்ளாயீஸ வந்து ஒரு ஒரு குடும்பம் மாரியே வந்து ட்ரீட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இவர் கம்பெனில இருக்கிற அந்த சீனியர் எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்கல்ல, முன்னாடியே ஒரு அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்த கொஞ்சம் வயசான ஆளுங்க அது மாரிலாம் இருப்பாங்க தெரியுமா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் வந்தோனே பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு உள்ளார வந்தாங்க. அது மாரிலாம் கிடையாது. இவங்கலாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கம்பெனில ஒரு இன்னும் ஒரு அடிமட்ட வேலை பார்க்குற ஒரு ஆளா தான் வந்து அவங்க உள்ளார வந்திருக்காங்க. ஒரு லேபரா தான் உள்ளார வந்திருக்காங்க. போக போக வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதுலேருந்து நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கிட்டு இவர் வந்து இவங்கலாம் வந்து மேல போவும் என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட நேர்மைக்காகவும், அவங்க வந்து கடின உழைப்புக்காகவும், அவங்க இது மாரி இந்த கம்பெனிலேருந்து போகாம இந்த கம்பெனில இருந்துகிட்டு, இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ற அவங்களோட ஆதரவுக்காகவும் இவர் வந்து பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க வாழ்க்கையில என்னலாம் மருத்துவ செலவு வந்து அவங்களுக்கு தேவைப்படுமோ, எல்லாத்துக்குமே அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. எப்படி ஒரு வீடு வாங்கி குடுத்தாரோ, சில பேர் வந்து வீடு வந்து அவங்களே வந்து கட்டி அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. கடன் இருக்கும் இது மாரிலாம் இருக்கும்னா, அந்த வீட்டுக்குள்ள செலவுக்கும் அவர் வந்து அந்த கடன அடைக்கிறது இவரோட பொறுப்பா ஏத்துக்கிறதா இருக்கட்டும். அவர் வீடு நடத்துறதுக்கு வந்து அந்த மளிகை சாமான் அந்த இதெல்லாம் அதுக்குள்ள செலவா இருக்கட்டும். எல்லாத்தையுமே அவர் வந்து ஏத்துருக்காரு. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் அவருக்கு ஸ்டார்ட்டிங் அடிபட்டுச்சு தெரியுமா? இவங்க குடும்பம் வந்து இப்படி ஒரு ஏழ்மையான குடும்பமா இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் 4வதுல வந்து படிப்ப நிறுத்துறாரு இல்லையா? அது மாரி மத்தவங்களுக்கு ஆயிறக்கூடாதுன்ட்டு, இவரோட கம்பெனில வேலை பார்க்குற ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த 8000 ஆளுங்க. அவங்க எல்லாரோட பிள்ளைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, படிப்ப வந்து இவரு குடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்குள்ள ஃபீஸ வந்து இவரே வந்து டேக் கேரும் பண்ணிக்கிறாரு. யார் சாமி இவன்? ஸோ இவரு இவ்ளோ ஜெனரஸா பண்ற இவ்ளோ விஷயத்த பார்த்துட்டு, பல பேர் வந்து எப்படி ஒரு கம்பெனிய ரன் பண்ணிட்டு, இந்த அளவுக்கு அவராட்டி இவ்ளோ விஷயங்கள்லாம் பண்ண முடியுது. அப்ப இவர் பண்ணியிருக்கிற இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு புக் மாரி போட்டு ரிசர்ச் பண்ணி, அத ஒரு கேஸ் ஸ்டடியா வந்து படிக்கிறதும் வந்து ஒரு சைடுல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவரோட லீடர்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சு? இந்த கம்பெனி இவர் எப்படி வழிநடத்தி எடுத்துட்டு போனாரு? அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் இந்த கம்பெனிய என்ன மாரி வழிநடத்தி எடுத்துட்டு போறாரு? அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா, அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. இது மாரி 1200 காரா இருக்கட்டும், 400 வீடா இருக்கட்டும், வீட்டோட செலவு, அதாவது மருத்துவ செலவு, அது மட்டும் இல்லாம அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்குள்ள செலவு எல்லாத்தையுமே ஒரு கம்பெனி ஏத்துக்கிட்டு, அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் இது மாரி ஒரு கம்பெனி இந்த அளவுக்கு அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க என்ன மாரி ஆளுங்க தெரிஞ்சு அதுலேருந்து பயன்பட்டுக்குவாங்க.
அது மட்டும் இல்லாம சப்போஸ் நம்ம கவர் பண்ணாத ஒரு வீடியோவா இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து கவர் பண்ணவும் செய்வோம். ஸோ வாங்க இவர் எப்படி இந்த கம்பெனியை வந்து வழிநடத்தி எடுத்துட்டு போறாரு அப்படிங்கறத வந்து பார்க்க ஆரம்பிப்போம். சிவ்ஜி பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பல கம்பெனி வச்சோ இல்ல ஏதோ ஒரு இதுல வந்து லீட் பண்ணியோலாம் இவருக்கு வந்து தெரியாது. இவர் வந்து இருக்கிறதுலே அடிமட்டத்துல இருந்து வந்த ஒரு ஆளா தான் இருக்காரு. அதனால மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும். இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாவும், ரொம்ப கம்பெனில இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, எம்ப்ளாயீஸ்க்குமே எம்ப்ளாயா இருக்கட்டும், கஸ்டமர் இருக்கட்டும், இது மாரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குப்பா. இது மாரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குமான்னு அப்பப்ப கம்பெனில இதெல்லாம் நடக்குதுங்கிறது வந்து எல்லாருக்குமே அங்க அதுல யார் யாரெல்லாம் கனெக்டடா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இவர் வந்து தெரிய வச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம மனுஷங்கள புரிஞ்சுகிட்டு, மக்கள புரிஞ்சுகிட்டு வந்து வேலை பார்க்குற ஒரு ஆளா தான் அவர் வந்து இருந்திருக்காரு. இவரு என்ன மாரி ஆளா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப பக்திமயமான ஒரு ஆளா தான் வந்து இருந்திருக்காரு. இதுவே அவர வந்து மாடஸ்ட் ஆக்கியிருக்குன்னு சொல்லலாம். இவர் ரொம்ப கனமான ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு. இவர் வந்து பிரேயர் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து மெடிடேஷன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் இந்த மாரிலாம் ஒரு விஷயத்த வந்து இவரு பின்பற்றக்கூடிய ஒரு ஆளா தான் வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு பார்த்தீங்கன்னா, கர்மாங்கிற விஷயத்தையும் நம்பக்கூடிய ஆளா தான் வந்து இருந்திருக்காரு. அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயமும், கெட்ட விஷயமும் இன்னைக்கு நம்ம ஒண்ணு பண்ணோம்னா, அது நாளைக்கு நம்மள வந்து அதே இது வந்து நம்பளுக்கு அடையும். அதே இது நம்பளுக்கும் அதே இது நடக்கும். அப்படிங்கிறத வந்து ஒரு நம்பக்கூடிய ஆளா தான் இருக்காரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நல்ல விதமா தான் இவர் வந்து பிசினஸ வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் இவர் வந்து பிசினஸையே எடுத்துட்டு போற ஒரு ஆளா வந்து இருக்காரு. மட்டும் இல்லாம இவர் வந்து ரொம்ப கம்பெனின்னா இப்படித்தான் நடத்தணும். ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். இப்படி இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இல்லாம, இவர் எந்த மாரி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி மக்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஆளா இருக்காரு. கம்பெனின்னா இவ்வளோதான் வரவு, இவங்களுக்கு வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, உங்களுக்கு இது வேணுமா? இது நடக்குதா? ஓகே. உங்களுக்கு இது வேணுமா? இப்படி பண்ணணுமா? இது நடக்குதா? ஓகே. அப்படிங்கிற மாரி மக்கள புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாரி குரோத்த வந்து ஒரு கம்பெனி குரோத்த வந்து அதுக்கேத்த மாரி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆளா தான் வந்து இருக்காரு. இதுலேருந்து நல்ல விஷயம் வந்தாக்கா கம்பெனி நல்லா ஏறும். கெட்ட விஷயம் நடந்தாக்கா அதுலேருந்து மறுபடியும் மாறுறாரா அப்படின்னா கிடையாது. அத என்ன விஷயம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுகிட்டு, மறுபடியும் மக்களுக்கு என்ன வேணுமோ, அதுக்கு என்ன இவங்க ஏத்த மாரி பண்ண முடியுமோ, அப்படிதான் இவரு வந்து எடுத்துட்டு போறாரு. ஸோ, இவர் கம்பெனியில இருக்கிற ஒரு பெரிய, பெரிய டைரக்டர்ஸா இருக்கட்டும், கம்பெனியோட டைரக்டர்ஸா இருக்கட்டும், இல்லனாக்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த அந்த அளவுக்கு பெரிய, பெரிய போஸ்ட்ல இருக்கிற ஆளுங்கலாம் இருக்கட்டும், இவரெல்லாம் பெரிய, பெரிய படிப்பு படிச்சு, பெரிய ஒரு அமெரிக்கால ஒரு பெரிய காலேஜ், இந்தியால பெரிய காலேஜ், இந்த மாரி வெளிநாட்டுல, யூரோப் இது மாரி சைட்ல போய் படிச்சதோ, இல்ல நம்ம சைட்லயே ஒரு பெரிய, பெரிய யாராலுமே அடைய முடியாத ஒரு செல்வத்த வச்சு ஒரு ஒரு படிப்ப வந்து அடைஞ்சவங்களா இருக்காங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. இவரோட கம்பெனில பெரிய, பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஆள்லாம் எப்படி வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவரா இருந்தவங்க, ஒரு அவர் கம்பெனில இவர் வந்து டைமண்ட் பாலிஷ் வந்து பண்ணுவாரு தெரியுமா? அந்த டைமண்ட் பாலிஷிங் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன கிளர்க்கா இருக்கட்டும், இந்த மாரி ஆளுங்க தான் வந்து பேஸ்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே பண்ணி, அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல வந்து அடைஞ்சவங்களா வந்து இருக்காங்க. அடிமேல 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 அடி. இந்த கம்பெனி எடுத்துட்டு போனது எந்த விதமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனி வந்து ஒரு கம்பெனியும் ஒரு விதம் படும். டயர் 1, டயர் 2, டயர் 3 டயர் 1 ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, டயர் 1 கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பணக்காரங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவங்களாட்டி மட்டும் தான் வாங்க முடியுங்கிற மாரி உள்ளது. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டயர் 3 தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அடிமட்ட ஆளுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அவங்களாட்டியும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியணுங்கிறது மட்டும் இல்லாம, அவங்க வந்து பெரிய ஆள் ஆவணும் அப்படிங்கிற அவங்களோட வளர்ச்சிக்குமே வந்து இத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது, இந்த கடன்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இவருக்கு பிடிக்காது. கடன் வாங்குறதுன்னு பிடிக்காது. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி கடனே இல்லாம வந்து வாழ்ந்தது மட்டும் இல்லாம, பல பேருக்கு நல்லது செஞ்சுமே இந்த கம்பெனி வந்து வாழ்ந்திருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நெடுநாள் ஓட்டத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு பில்லியன் டாலர் கம்பெனியாவா வந்து மாறியிருக்கு. அது இவரோட எஃபோர்ட் பெரிய விஷயம் அப்படிங்கிறதும் நம்ப சொல்லலாம். ஏன்னாக்கா, கடன் வாங்கி ஒரு கம்பெனி வந்து பில்லியன் டாலர் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னாக்கா, கடனுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாரி. அ இப்ப நான் வந்து இப்ப கடன் வாங்குறேன் அப்படின்னாக்கா, டக்குன்னு என்னோட வேல்யூ வந்து மேல இருக்கிற மாரி காட்டும். அதாவது என்னாட்டி இப்ப நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நானு கடன் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன். சில கோடி ரூபாய்க்கு ஓகே ஃபியூ குரோர்ஸ்க்கு வந்து நான் வாங்குறேன். இல்ல ஃபியூ பில்லியன்ஸ்ல வந்து நான் கடன் வாங்குறேன். எனக்கு குடுப்பாங்களாங்கிறது வேற விஷயம். சப்போஸ் குடுக்குறாங்க அப்படின்னாக்க, என்னாட்டி ஒரு பெரிய கம்பெனி வந்து உருவாக்க முடியும். இப்ப 1 பில்லியன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குடுக்குறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 பில்லியன் வேல்யூக்குள்ள கம்பெனியாவது என்னாட்டி உருவாக்க முடியும். ஈவன் தோ
கடன் இருக்கு, அது வேற வேற விஷயம். ஆனா என்னாட்டி ஒரு வாழ்க்கையில வந்து கம்பெனி உருவாக்க முடியாத ஒரு ஆள் வந்து கம்பெனி உருவாக்க முடியுங்கிற ஒரு 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 புது பாசிபிலிட்டி வந்து அது குடுக்குது பாத்தீங்களா? அது மாரிலாம் இவர் இல்லாம, கடனே இல்லாம, வாழ்க்கையில எந்த விதமான ஒரு ஜம்ப் ஸ்டார்ட்டும் இல்லாம, இவர் வந்து இவர் வாழ்க்கைய எடுத்துட்டு வந்து போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆளு. எந்த அளவுக்குன்னா, இவர் வந்து ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் தான் சாப்பாடே பாத்தீங்கன்னா, ஒரு வெஜ் சாப்பாடு தான் சாப்பிடுவாரு. ரொம்ப ஒரு கோவப்படக்கூடிய ஆள் கிடையாது இவரு. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸுங்கள தான் உடுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளா வந்து இருந்திருக்காரு. ஸோ, இப்ப இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் என்னென்ன கஷ்டத்தலாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு, என்னென்ன பிரச்சனைலாம் இவருக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, நான் முன்னாடியே கேட்ட மாரி, இது மாரி ஒரு கம்பெனி வந்து அவங்க கூட வேலை செய்றவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதாவது அந்த கம்பெனிய உருவாக்குனவரும், ஆ உருவாக்குனதோ இல்லக்க அந்த கம்பெனி யார் அந்த டயத்துல லீட் பண்ணி எடுத்துட்டு போனா அவங்கள நீங்க சொல்லலாம். அவங்களும் பிளஸ் அது என்ன கம்பெனி அப்படிங்கிறதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ தட் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லுங்க, இது மாரி ஒரு கடன விரும்பாத ஒரு ஆளு வந்து ஒரு கம்பெனிய பெரிய கம்பெனியா வந்து மாத்தியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத நான் பார்ப்பேன். ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவ்ஜியோட வாழ்க்கை கதை வந்து ரொம்ப பரவாயில்லையே நல்லா போயிருக்கே. நல்லா ஸ்மூத்தா தானே போயிட்டு இருந்திருக்கு. ஓகே ஸ்டார்ட்டிங் இன்னும் கொஞ்சம் விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொல்ற. அப்ப ஒரு 4வதுலயே ஒரு படிப்ப நிறுத்திட்டாரு. படிப்பு புடிச்ச ஆளு 4வதுலயே படிப்ப நிறுத்திட்டாருன்னா, அது ஒரு கஷ்டமா இருக்கும். ஓகே ஒத்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ன சூரத்ல போனாரு. நல்லா தானே இருந்தாரு. அதுக்கடுத்ததுலயும் பாலிஷிங்ன்னு போய் அப்படியே தானே போயிட்டாரு அப்படின்ட்டா கிடையாது. கஷ்டங்கள்லாம் இவர் ஃபேஸ் பண்ண தான் செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து ஒரு குளோபல் ஃபினான்ஸ் கிரைசிஸ் வந்து நடந்துச்சு. இந்த ஃபினான்ஸ் கிரைசிஸ் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஷேர் மார்க்கெட் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். 2008ல ஒரு குளோபல் கிரைசிஸ், அப்புறமேட்டு இந்த லாக்டவுன் டயத்துல வந்து இந்த கோவிட் கிரைசிஸ், இது மாதிரி பல விஷயத்துல வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த டாட் காம் பபிள் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம ஷேர் மார்க்கெட்ட வந்து உழுக்குச்சு இல்லையா? ஸோ இந்த 2008ல பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, மொத்த உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த 2008ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து நடக்குது. இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ங்கும்போது நார்மலா காசு வச்சு செலவு பண்ற அந்த இதுலயே கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும்போது, இந்த பணக்காரங்கள்லாம் யூஸ் பண்ற இந்த டைமண்ட வந்து எவ்வளோ பேர் வந்து வாங்க போறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அந்த மாரி நேரத்துல இந்த டைமண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே சஃபர் ஆகுது. ரொம்பவே வந்து கஷ்டப்படுது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கம்பெனில வந்து பல பேர வந்து சேர்த்து, அந்த பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா, இவர் நான் முன்னாடியே சொன்ன மாரி இவருக்கு வேலை பார்க்குற எம்ப்ளாயிக்கு வந்து பயங்கரமா கவனிப்புலாம் அவர் வந்து குடுக்க தான் செய்றாரு. காரு, வீடு, வீட்டுக்குள்ள செலவு, பசங்க படிக்கிறதுக்குள்ள செலவு அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள வந்து இவங்க ஹெல்ப்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதா இருக்கட்டும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இவ்வளோ பேருக்கு ஒரு அதிகமான ஆளுங்களுக்கு வந்து அது பண்ணணுங்கும்போது ஒரு கஷ்டம் தானே. ஸோ அதுலயும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார வந்து பல பிரச்சனைகள் வந்து இன்டீரியர் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நடக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ்லாம் இவர் குடுக்குறாரு பார்த்தீங்களா? அதாவது இந்த போனஸ் தான் இவர் வந்து 1600 பேருக்கு கார் குடுத்ததா இருக்கட்டும், 400 வீடு வந்து குடுத்ததா இருக்கட்டும், வீட்டுக்கு செலவு, படிப்பு செலவு, ஹெல்த் செலவு இது மாதிரி பல விஷயங்கள். அதுக்கு முன்னாடி 2014லயும் அது பண்ணியிருக்காரு. அந்த செலவா இருக்கட்டும். இதெல்லாம் என்னவா ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள் யாருமே டக்குன்னு ஏத்துக்க முடியாத விஷயங்கள் கரெக்ட்டா? இதெல்லாம் ஒரு போனஸா வந்து இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்குதுங்கும்போது டக்குன்னு யாராலுமே ஏத்துக்க முடியாதுல்ல. இந்த மாரி விஷயங்கள் வந்து என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவுல வந்து என்னவா ஆக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டிக்காக, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாரி, இதெல்லாம் இவங்க பண்றதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கம்பெனியோட பேரு வந்து பெருசாகுது. அதனால தான் இவங்க வந்து இது பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா வந்து எம்ப்ளாயீஸ்குள்ளார வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதனால எம்ப்ளாயீஸ்க்கும், எம்ப்ளாயருக்கும் அதாவது கம்பெனிக்கும் வேலை பார்க்குற ஆட்களுக்கும் வந்து பிரச்சனைகள் வந்து உருவாக தான் செய்யுது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி. வகுந்து விடுவேன். ஸோ இவ்ளோ பிரச்சனைகள் நடக்குது. இருந்தாலும் நம்ம சிவ்ஜி பார்த்தீங்கன்னா, ஆளு கன்னு மாரி தான் வந்து நின்றுருக்காப்ல. இதெல்லாம் வந்து இவர ஏதாவது அஃபெக்ட் பண்ணுச்சான்ட்டா கிடையாது. அடுத்தது இது எப்பயாவது இதெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போயிரலாம் அப்படிங்கிற எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இவர் ஃபேஸ் பண்ணிட்டாருங்கிறதுனால, இதையும் நம்ம சால்வ் பண்ணி எடுத்துட்டு போயிரலாம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு, அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இவரு மூவ் பண்ண தான் செய்றாரு. போற இடத்துல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைகள் வந்து நடக்க தான் செய்யுது. ஆனா இவர் வந்து எப்படி உள்ள ஆளா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு அதாவது எப்படி சொல்றது? ஒரு தோல்வியும் வெற்றியோட முதல் படி அப்படிம்பாங்க தெரியுமா? அது மாரி ஒரு பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா, வெற்றியோட படிகளா தான் வந்து இவரு பார்க்கக்கூடிய ஆளா வந்து இருந்திருக்காரு.
நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பல தடவை வந்து இவரோட சொந்த அக்கவுண்ட்ல உள்ள பணம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இவர் வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாகுது. அதாவது இது உடனே கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச இப்போ ரீசெண்டாக உருவான பல கம்பெனிஸ் வந்து ஆளுங்களுக்கு வந்து காசு கொடுக்க முடியல அப்படின்லாம் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப டைம் பீரியட்லாம் இழுத்துலாம் பண்ணிக்கிட்டு இருக்கவும் செய்றாங்க. ஆனா இவங்க எப்படின்னா ஆன் டயத்துல வந்து நம்ம காசு கொடுத்தாகணும் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு, அப்படிலாம் நம்ம இழுத்து அடிக்க கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாருன்னா, இவரோட சொந்த பணத்தை வந்து எடுத்து இவர் வந்து கம்பெனில வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து பே பண்றக்கூடிய ஆளாவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இன்னொன்னு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கம்பெனில நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அங்க அதுல சார்ந்து இருக்கிற எல்லார்ட்டையுமே வந்து தெளிவா சொல்லிடுவாரு, இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இவரோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தெளிவா அவர் சொல்லிடுறாரு, இதெல்லாம் நடந்திருக்குப்பா, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்பப்போ அவர் தெரிவிக்கிற ஆளா தான் வந்து இவர் இருந்திருக்காரு. இருந்தாலும் இவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இந்த கம்பெனில இருந்தாலும் அவங்களெல்லாம் கரெக்டா வழிநடத்தி எடுத்துட்டு போக முடியும். என்ன கிரைசிஸ்லாம் வந்தா என்ன கிரைசிஸ் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. எவ்வளோ பெரிய கிரைசிஸ் வந்தாலும் அந்த கிரைசிஸை தாண்டி அந்த கிரைசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே அந்த யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் வர வேண்டிய போனஸ் வந்து கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற வந்து என்ஷூர் பண்ணி அதுக்கு வேலை பார்க்குற ஆளாக தான் வந்து இவர் இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி வந்து நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயி அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து காசு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த பணத்தையும் சொந்த காசையும் வந்து போட்டு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து காசு கொடுத்துருக்காரு. எவ்வளோ பேரும் உங்களுக்கு தெரியும்? அவங்க பேரையும் கம்பெனி பேரையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நடக்க இவரோட பர்சனல் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம சிவ்ஜியோட பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக தான் வந்து இருந்திருக்காரு. இவர் கல்யாணம் ஆயிருக்கு, பிள்ளைலாம் இருந்திருக்கு. இவர் எப்பேற்பட்ட ஒரு அப்பாவா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருந்திருக்காரு. இன்னும் ரொம்ப அடிச்சுக்கிட்டு பிள்ளைங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு அப்படின்னா கிடையாது. இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் வந்து பாசத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் பாசத்தையும் கொடுக்குற ஒரு அப்பாவா தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்க வந்து இருந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்களையும் அவர் எப்படி வழிநடத்தி எடுத்துகிட்டு போயிருக்காருன்னா, ஸ்ட்ரிக்ட்டு, லவ் அது தாண்டி இவரோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பணக்கார தன்மையா வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எளிய ஒரு வாழ்க்கையை தான் வந்து இவர் வழிநடத்தி அவங்களுக்கும் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இவர் 2016 வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பிள்ளையில வந்து ஒரு பிள்ளைய வந்து என்ன பண்ணிடுறாரு, திரவ்யா அப்படிங்கிற ஒரு பிள்ளைய வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சிக்கு வந்து அனுப்பிச்சு விட்றாங்க, கேரளாக்கு. கொச்சிக்கு வந்து அனுப்பிச்சு விட்றாரு. அனுப்பிச்சு விடும் போது எப்படின்னா காசு எதுவுமே கிடையாது. ட்ரெயினை வந்து புக் பண்ணி அனுப்பிச்சு விட்றது அவ்வளோதான். காசு எதுவுமே கொடுக்கல, ஃபோனை கொடுக்கல, கான்டாக்டும் ஒன்றுமே கிடையாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த முயற்சியில் வந்து வேலை, வீடு, வேலை, சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து சொந்த முயற்சியில் வந்து அவங்க இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால அனுப்பிச்சு விட்றாரு. அதாவது இவரோட வாழ்க்கை கதையை வந்து பார்க்க இது பண்ணா அவர் பர்சனல் லைஃபை அதை வந்து நம்ம ரொம்ப ஆராய முடியாது. பட் ஏன் அப்படி அனுப்பிச்சு விடணும், ஏன் அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்தணும் எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இது ஒரு நல்ல விஷயமா தெரியல, சொந்த முயற்சியில் வந்து கற்றுக்கலான்னு தெரிலாம். ஆனால் இது ஒரு கொடுமைப்படுத்துகிற விஷயம் மாதிரி தெரில. சரி, ஓகே, அவர் அது மாதிரி பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு. ஸோ இது இவர் என்ன நம்பி இது பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதம் தான் வந்து நிலச்சி இருந்துச்சு. ஒரு மாதம் ட்ரிப்பாக வந்து அனுப்பிச்சு விட்ருக்காரு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிள்ளைக்கு வந்து இது வந்து எந்த விதமான MBA கோர்ஸில் நம்ம போய் சேர்ந்தாலும் இதுலேருந்து அவங்க கற்றுக்கிற ஒரு படிப்பு வந்து இந்த அளவுக்கு அவங்களாட்டி கற்றுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து இவர் நினைக்கிறாரு. ஆஹா, போட்டாண்டா நங்கூரத்தை. பட் எனக்கு என்ன விஷயம் புரியலன்னா, ஏன் அப்படி அந்த அளவுக்கு ஏன் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் கற்றுக்கணும் சொல்லுங்கள்? சில பேர் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு தான் சில விஷயங்களை கற்றுக்கணும், இப்போ கஷ்டப்பட்டா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம், அந்த கான்செப்ட்லாம் ஓகே, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ரைட்டு. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சிருக்கீங்க, கான்டாக்டு, ஃபோனு, காசு எதுவுமே கொடுக்காம நீங்கள் வந்து அப்படியே அனுப்பிச்சு விட்றீங்க. ஏன் அந்த பிள்ளை அந்த அளவுக்கு கஷ்டப்படணும் சொல்லுங்கள்? அந்த பிள்ளை வந்து நான் ஒரு பெரிய ஆளாக ஆகணும்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்கா? தெரில, எனக்கு இதில் வந்து ஒரு உடன்பாடு இல்லை. எனக்கு அந்த பிள்ளையோட விருப்பம் இருந்துச்சா இல்லையாங்கிறது இது வரைக்கும் ரிசர்ச் படி தெரில. ஏன் அவ்வளோ அதை கஷ்டப்படுத்தணும் சொல்லுங்கள்? தெரில. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவரோட அடுத்த கதைக்கு நம்ம போவோம். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காருங்கிறது மட்டும் இல்லாமல் இவர் விட்டு போன லெகசி எப்படி இருந்துச்சு, இவர் என்ன மாதிரிலாம் இம்பேக்ட் வந்து செலுத்தியிருக்காரு, இவரோட கருத்துக்கள்லாம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம்.
ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், இவர் எனக்கு தெரில, இது வரைக்கும் இவரோட இது வந்து எல்லாமே நான் எனக்கு ஓகே. இதுலேருந்து பல விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியறதா இருக்கட்டும். அதாவது இவர் கூட வேலை பார்க்குற ஆளுங்களை வந்து இவர் நடத்திட்டு போன விதம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். பல பிரச்சனைகள் வந்து, அதாவது 2008 கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுற கம்பெனி இன்னும் நிலச்சி நிற்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். .com பபுள்லாம் ஃபேஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய கம்பெனி, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு அதுலேயும் கற்றுக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னன்னு தெரில, இவர் இந்த 2016 அவங்க பிள்ளைய வந்து 2016 இவரோட பிள்ளைய வந்து கேரளா அனுப்பிச்சு விட்டதாகட்டும், அது வந்து காசு இல்லாமல், ஃபோன் இல்லாமல், கான்டாக்ட் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் சொந்த முயற்சியில் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அனுப்பிச்சு விட்றதாகட்டும், எனக்கு ஏதோ ஒரு தெரில, எனக்கு அவ்வளோ என்னடா இது அப்படின்னு எனக்கு ஒரு கான்ட்ரடிக்டாகவே இருக்குது. என் மைண்ட் செட்டுக்கு கான்ட்ரடிக்டாகவே இருக்குது. அதாவது ஆஸ் பர் ரிசர்ச் வந்து எங்களுக்கு தெரில, அந்த பிள்ளை வந்து இது கேட்டுச்சா, பிள்ளைய வந்து அவங்க அப்பா மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சா, இவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபார்மரோட ஒரு ஃபேமிலியில் இருந்தவங்க, விவசாயி குடும்பத்துலேருந்து வந்தவர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா யாரோ தெரியாத ஒரு ஊருக்குலாம் வந்து இவர் போல. இவர் எங்கே போயிருக்காருன்னா அவர் மாமா இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்காரும் போது, ஏன் அவர் பிள்ளையை மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு மாசமா இருந்தாலும் அது 4 நாள் தானே. ஒரு மாசங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா தான் என் கண்ணுக்கு படுது. ஒரு 30 நாள் அப்படிங்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் வந்து படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் பார்ப்பேன். ஸோ நம்ம சிவ்ஜி பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெறும் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பெரிய ஒரு பிராண்டை வந்து உருவாக்கிட்டாரு, ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் பல விஷயத்த வந்து இவர்கிட்ட வந்து கற்றுக்கலாம். பல நல்லதுங்க வந்து இவர் வந்து மக்களுக்கு வந்து செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்கூல் காலேஜ் இதெல்லாமே வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல் கேர் அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணணும்னு அந்த காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க தெரியுமா, இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதாவது பொண்ணு வீட்டில் வந்து கஷ்டப்படுவாங்க தெரியுமா, கல்யாணத்துக்கு வந்து காசு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க தெரியுமா. இது மாதிரி வந்து ஒரு 100கணக்கான பெண்களுக்கு வந்து இவர் வந்து கல்யாணமும் வந்து பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரோடு கட்டியிருக்காரு, டாய்லெட் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தண்ணி, பல மக்களுக்கு வந்து நல்ல தண்ணி கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே எங்கே இருந்தால் அவரோட இடத்துல, குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட இடம் அம்ரேலிங்கிற அவரோட இடத்துல வந்து இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னா கிடையாது, இவர் வந்து கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து டொனேட்டும் வந்து பண்ணியிருக்காரு. இந்த ஸ்வச் பாரத்ன்னு அந்த கிளீனிங் அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்வச் பாரத் ஆகட்டும், அப்புறமேட்டு கிளீன் கங்காங்கிற ஒரு கேம்பெயின் வந்து நடந்துச்சு, அந்த கேம்பெயினுக்கு வந்து இவர் செலவு பண்ணியிருக்காரு. இது மாதிரி இவர் பண்ணது பார்த்தீங்கன்னா இவருக்கு பல அங்கீகாரங்கள் வந்து கிடச்சிருக்கு. அதாவது எப்படின்னா இப்போ 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல லோக்கல் அவார்ட்ஸும் இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறது, இந்த மக்களுக்கு வந்து படிப்புக்காக இருக்கட்டும், ஹெல்த் கேருக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கெல்லாம் இவர் வந்து பண்ணியிருக்கிற செலவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ இப்போ இவரோட லெகசியை பார்ப்போம். நம்ம சவ்ஜி தொலாக்கியா பார்த்தீங்கன்னா இவர் வாழ்க்கை கதையை எப்படி இருந்தது, ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு விவசாயி குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற ஆளாக இருக்காரு. கட்டாயத்தினால குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே கட்டாயத்தினால இவர் வந்து 4வது வகுப்புலேயே வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து உருவாகுது. அதுலேருந்து வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு குளோபல் டைமண்ட் கம்பெனி வந்து இவர் உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த வாழ்க்கை கதையெல்லாம் நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக ஒரு விஷயமா இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனுங்கிறது மட்டும் இதுலேருந்து கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மேனாகவும் இருந்திருக்காரு. அவர் எம்ப்ளாயீஸையும் வந்து நல்லா கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்மளாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இவர் வாழ்க்கை கதையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவர் ஒரு பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு, ஒரு பெரிய டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணாருங்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பல விஷயத்துல இவர் வந்து நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். மட்டும் இல்லாமல் அவர் கூட வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காருங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் தெரிவிக்கிற கருத்துக்கள்லாம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ்ங்கிறது வந்து பணத்தை உருவாக்குறதுல வந்து இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுல வந்து இல்லை, அந்த மக்களுக்கு வந்து
ஒரு ஒரு மதிப்பு கொடுக்குறதுல தான் வந்து பிஸ்னஸுங்கிறது வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்பக்கூடிய ஆளாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டேலண்ட்டை வந்து நான் ஹையர் பண்ணுறது கிடையாது, ஒரு டேலண்டான ஆளை வந்து நான் எழுத்துக்குவேன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நான் எப்பேற்பட்ட ஆளாக இருக்கேன்டாக்கா, நான் வந்து டேலண்ட்டை வந்து பில்ட் பண்ணுவேன். எதுவுமே தெரியாத ஆளாக கூட இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு வந்து டேலண்ட்டை வந்து நான் பில்ட் பண்ணக்கூடிய ஆளாக தான் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி வந்து நம்ம பணக்காரத்தன்மை ஆகிறதுலையோ இல்லை நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகிறதுலையோ கிடையாது. வெற்றிங்கிறது வந்து எப்போ ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறுது அப்படின்ட்டாக்கா, அதை வந்து நீங்கள் மற்றவங்களோட பகிரும்போது தான் அப்படிங்கிறத ஒரு சொல்லக்கூடிய ஆளாக தான் இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் வந்து இவரோட வாழ்க்கை கதை. இவர் வாழ்க்கை கதையில் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள், பல மக்களுக்கு இவர் கொடுக்குற மரியாதைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பல விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இவரோட வாழ்க்கை கதையிலேருந்து நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ், பிராண்டோட இன்சைட்ஸ், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டை உருவாகுது அப்படின்னா அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ என்ன மாதிரி பிராண்டு, என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்கள்ட்ட ஆன் டயத்தில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம். ஹரிகிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ஸ் என் ஃப்ரெண்டு பேர். உங்களுக்கு இது மாதிரி யாராவது ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் அவருக்கு ஷேர் பண்ணிடுங்க.